அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, சேர மன்னர்கள் பத்தி பார்க்க போறோம். செந்தமிழ் வேந்தர் சேரர், சோழர், பாண்டியர் இந்த 3 பேர்ல சேர மன்னர்கள் தான் சிறந்தவர்கள் அப்படிங்கிற கொள்கை பழங்கால மக்கள்கிட்டையும் அந்த காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் கிட்டையும் இருந்திருக்கு. இவங்களுக்கு வானவர் அப்படிங்கிற பெயரும் உண்டு. சேர நாட்டை ஆண்ட சேர மன்னர்கள் 2 வகையாக கருதப்படுறாங்க. ஒருத்தர் உதியன் சேரலாதன் வழியில வந்தவங்க, இன்னொருத்தர் இரும்பொறை அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்படக்கூடியவர்கள். இதுல உதியன் சேரலாதன் வழியில வந்தவங்க வஞ்சியை தலைநகராக கொண்ட உள்நாட்டு பகுதிகளை ஆள்றாங்க. இரும்பொறையின் வழியில வந்தவங்க தொண்டியை தலைநகராக கொண்ட கடற்கரை பகுதிகளை ஆண்டு வர்றாங்க. இந்த சேர மன்னர்களுடைய கொடி வில் கொடி. உதியன் சேரலாதன் அப்படிங்கிற இந்த சங்ககால மன்னர் வரலாறு விளங்க வாழ்ந்த ஒரு முதல் மன்னராக கருதப்படுறாரு. இவருக்கு உதியன் சேரலாதன், பெருஞ்சோற்று உதியன் சேரலாதன், உதியன் இப்படிலாம் பெயர் வழங்கப்பட்டிருக்கு. உதியன் சேரலாதன் தமிழகம் முழுவதையுமே தன்னுடைய ஒரு குடையின் கீழ் வைத்து இந்த உலகத்தை ஆண்ட பேரரசன். இவன் கிழக்கு மேற்கு ஆகிய பெருங்கடல்களை எல்லையாக கொண்ட நாட்டை ஆண்டுட்டு வந்தான். அதனால முரஞ்சியூர் முடி நாகராயர் அப்படிங்கிற புலவர் இந்த மன்னனை புகழ்ந்து பாடுறாரு. எப்படின்னா, அரசே கீழ்கடலும் நினதே மேலை கடலும் நினதே ஆதலின் ஞாயிறு தோன்றுவதும் உன் கடலிலேயே மறைவதும் உன் கடலிலேயே அப்படின்னு சொல்றாரு. இந்த உதியன் சேரலாதன் 2 அரிய செயல்களை செய்யறாரு. ஒன்று, நாட்டினுடைய பரப்பை அதிகப்படுத்துறது. இன்னொன்று, இந்த பாரத போர்ல பெருமளவு சோறு வழங்கியது. இந்த 2 நிகழ்ச்சியுமே அவர் பெரும் புகழை தேடி தந்தது அவருக்கு. இவர் வெளியன் வேண்மான் என்னும் வேளிர்குல தலைவனுடைய மகள் நல்லினி அப்படிங்கிற பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இவருக்கு 2 மகன்கள் பிறக்கிறாங்க. ஒருத்தர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், இன்னொருத்தர் பல்யானை செல்கெழு குட்டுவன். இந்த 2 பேரும் இவருக்கு மகன்கள். இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அப்படிங்கிற மன்னர் குடவர் கோமான் நெடுஞ்சேரலாதன், குடக்கோ நெடுஞ்சேரலாதன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவர் இமயமும் குமரியும் இருபால் எல்லையாக கொண்டு ஆட்சி செய்த மன்னர். பெரும்படையோடு வடநாடு சென்று ஆரிய அரசர்களை வென்று அந்த வெற்றிக்கு அறிகுறியாக இமயமலையின் மீதே தன்னுடைய அரசினுடைய அடையாளமாகிய வில்லினை பொறித்து மீண்டு வந்தவன் அப்படிங்கிறது வரலாறு. இந்த இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் இவர் பெற்ற மற்றொரு பெரிய வெற்றி என்ன அப்படின்னு கேட்டா, கடல் கொள்ளையர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த கடம்பர்களை வென்றது தான் இவருடைய மிகப்பெரிய வெற்றி. இவருடைய ஆட்சி காலத்துல கடம்பர்கள் அப்படிங்கிறவங்க மேலை கடல்ல ஒரு தீவுல வாழ்ந்தவர்கள் அப்படின்னும், அவர்கள் அந்த தீவு வழியாக செல்லக்கூடிய வாணிக கப்பல்களை வழிமறிச்சு கொள்ளையடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் தன்னோட கப்பல் படையோட சென்று அந்த வீரர்களை வென்று அவர்களுடைய காவல் மரமாகிய கடம்ப மரத்தினை வெட்டி அதுல வீர முரசம் செஞ்சுக்கிட்டான் அப்படின்னு அகநானூற்று பாடல் குறிப்பிடுது. நெடுஞ்சேரலாதன் ஆன்றோர்களை ஆதரிக்கிறான். அது போல தனக்கு வரக்கூடிய திரை பொருள் இருக்கு இல்லையா, வரி பணமாக வரக்கூடிய பொருட்கள், அதை பரிசுலர்களுக்கும் புலவர்களுக்கும் வாரி வாரி வழங்கிய வள்ளலாக கருதப்படுறான். இவன் தன்னை புகழ்ந்து பாடிய குமட்டூர் கண்ணனார் அப்படிங்கிற புலவருக்கு தன் ஆட்சிக்கு உட்பட்ட உம்பர்காடு அப்படிங்கிற பகுதியில் உள்ள 500 ஊர்களையும் தென்னாட்டிலிருந்து வரக்கூடிய வருவாயில ஒரு பாகத்தையும் அவருக்கு கொடுத்தான். இது போக 58 ஆண்டுகள் அவன் அரசாட்சி புரிஞ்சிருக்கான் அப்படிங்கிற செய்தியை பதிற்றுப்பத்துல நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் 2 மனைவியரை திருமணம் பண்ணிக்கிட்டாரு.
அதுல முதல் மனைவி வந்து நற்சோனை. இவளுக்கு வந்து 2 மகன்கள் பிறக்கிறாங்க. ஒருத்தர் வந்து கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன், இன்னொருத்தர் வந்து சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள். இந்த 2 பேரையும் பெற்றெடுத்த பெருமைக்குரியவர் யாருன்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். இவருக்கு 2வது மனைவி யாரு அப்படின்னு கேட்டா வேள்வி கோமான் பதுமனோட மகளை தான் அவர் வந்து திருமணம் பண்றாரு. இந்த பெண்ணுக்கும் 2 மகன்கள் பிறக்கிறாங்க. அதுல ஒருத்தர் வந்து கலங்காய் கண்ணி நார்முடியும் சேரல், இன்னொருத்தர் வந்து ஆடு கோட்பாட்டு சேரலாதன். பல்யானை செல்கெழு குட்டுவன் அப்படிங்கிற இந்த மன்னர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனோட உடன் பிறந்தவர். இவருடைய காலத்துல யானைப்படை வந்து மிகுந்த ஆற்றல் வாய்ந்ததா இருந்தது. இவன் வந்து யானைகள் மிகுந்திருந்த உம்பர் காட்டை வென்று தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தவன் அப்படின்னு சொல்றாங்க. பல வெற்றிகள் மேல் வெற்றி கண்ட பல்யானை செல்கெழு குட்டுவன் வந்து சிறந்த கொடையாளியாகவும் இருந்திருக்காரு. ஒரு சமயம் பாலை கௌதமனார் அப்படிங்கிற புலவர் கேட்டுக்கிட்டதுக்காக 10 பெரும் வேள்விகள் செய்தான் அப்படின்னு சொல்றாங்க. 25 ஆண்டுகள் வந்து நாட்டை ஆண்டிருக்கான். அதுக்கு பின்னாடி காட்டுக்கு போய் கடுந்தவம் மேற்கொண்டான் அப்படின்னு 10 இருக்கக்கூடிய பாடல் வந்து நமக்கு குறிப்பிடுது. கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் அப்படிங்கிற இந்த மன்னர் யாரு அப்படின்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனுடைய மகன். ஒரு சமயம் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அவையில இருக்கும்போது ஒரு நிமித்திகன் அங்க வர்றான். அவன் வந்து என்ன சொல்றான்னா இமயவரம்பனுடைய 2வது மகனாகிய இளங்கோவடி தான் ஆட்சியில பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியுடையவர் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட இளங்கோவடிகள் வந்து மூத்த பையன் இருக்கும்போது நாம எப்படி அரசனாகிறது, அது வந்து அறம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து குணவாயில் கோட்டத்துல புகுந்து தவக்கோலம் போன்றாரு. அதுக்கு பின்னாடி முறைப்படி செங்குட்டுவனுக்கு வந்து ஆட்சிக்கு வர்றாரு. இந்த கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் வந்து பல வெற்றிகளை பெற்றவர். கடலிடையே வாழ்ந்த கொள்ளையர்களாகிய கடம்பர்களை வென்று அவர்களை வந்து புறமுதுகிட்டு ஓடச் செய்த காரணத்தினால கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் அப்படின்னு இவருக்கு பேர் வந்தது. மோகூர் பழையணை அப்படிங்கிற பகுதியை வென்று தன்னுடைய நண்பன் அருகைக்கு நேர்ந்த இழிவை போக்கியவன். நேரி வாயில் அப்படிங்கிற இடத்துல தன்னை எதிர்த்து வந்த 9 மன்னர்களை வெற்றி கொண்டவன். இவன் பெற்ற வெற்றிகள் வந்து பல இருந்தாலும் எல்லாத்துலேயும் மிக சிறந்த வெற்றி அப்படின்னு பார்த்தா 2. அது என்னன்னா, ஒன்று இவன் தாய் இறந்தவுடன் அவளோட படிமத்தை வந்து கங்கையில் கரைக்கிறதுக்காக போனப்போ எதிர்த்து வந்த வட இந்திய மன்னர்களை வெற்றி கொண்டது. இன்னொன்று கண்ணகிக்காக சிலை செய்ய கல் கொண்டு வர்றதுக்கு இமயம் சென்றபோது அங்கே எதிர்த்த கனக விசயர் அப்படிங்கிற மன்னனை வென்று அவரது தலை மீது கல்லை ஏற்றி தமிழகத்துக்கு கொண்டு வந்தது. இங்கே வந்து அந்த செங்குட்டுவன் கண்ணகிக்கு கோவில் கட்டி விழா எடுத்தது. அந்த விழாவிற்கு இலங்கை வேந்தன் கயவாகுவையே அழைத்து சிறப்பித்தது அப்படின்னு இவனுடைய வரலாறு வந்து சொல்லப்படுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கலங்காய் கண்ணி நார்முடி சேரல் அப்படிங்கிற மன்னர். இவர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனோட 2வது மனைவிக்கு பிறந்தவர். இவர் முடி சூட்டுகின்ற காலத்துல அரச முடியும் அந்த மாலையும் காணாம போனதுனால களங்காய்களால் ஆன மாலையும் நாரால் பின்னப்பட்ட முடியையும் அணிந்து கொண்ட காரணத்தினால இவர் வந்து கலங்காய் கண்ணி நார்முடி சேரல் அப்படின்னு பெயரால் அழைக்கப்பட்டார். இவர் பல வெற்றிகளை கொண்டவர். கடம்பின் பெருவாயில் வாகை பெருந்துறை அப்படின்னு 2 இடங்கள்ல நடைபெற்ற போர்ல நன்னன் அப்படிங்கிற மன்னனை வென்று அவனிடம் தான் முன்பு இழந்த பூளி அப்படிங்கிற நாட்டை மீட்டு கொண்டான். மேலும் நார்முடி சேரல் வந்து அதியமான் நெடுமான் அஞ்சியினுடைய குலத்துல தோன்றிய நெடுமிடல் அப்படிங்கிறவனை யானைப்படையை கொண்டு வென்று அவனது நாட்டையும் கைப்பற்றி கொண்ட செய்தியை நாம வந்து 10 பார்க்க முடியுது. அடுத்து நம்ம பார்க்கறது ஆடு கோட்பாட்டு சேர்லாதன்.
இவன் வந்து கலங்காய் கண்ணி நார்முடி சேரலோட தம்பி. நரவு அப்படிங்கிற கடற்கரை நகரை தலைநகராக கொண்டு சேர நாட்டினுடைய வடமேற்கு பகுதியை ஆட்சி புரிஞ்சிட்டு வந்தான். ஒரு சமயம் தமிழகத்து வட எல்லைக்கு அப்பால் உள்ள தண்டகாரண்யம் அப்படிங்கிற காட்டுல வாழக்கூடிய கொள்ளையர்கள் தமிழகத்துக்குள்ள புகுந்து அங்க இருக்கிறவங்களுடைய ஆட்டு மந்தைகளை கவர்ந்து போயிட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆடு கோட்பாட்டு சேர்லாதன் தண்டகாரண்யத்துக்கு போய் படையெடுத்து சென்று கொள்ளையர்களோட போரிட்டு வென்று அந்த ஆட்டு மந்தைகளை மீட்டு கொண்டு வந்தான். அதனாலதான் இவனுக்கு ஆடு கோட்பாட்டு சேர்லாதன் அப்படின்னு பெயர் வந்தது. மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.